கோடியக்கரை கோடி குழகர் கோயிலை தொடர்ந்து திருப்பெருந்துறைக்குச் செல்வோம். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் என்று இன்று அனைவராலும் அறியப்பட்ட திருத்தலம். தமிழகத்தில் அடியவரை முன்னிட்டு திருவிழா நடக்கும் ஆலயம் இது ஒன்றே. மணிவாசகருக்கு இறைவன் குருவடிவாக வந்து ஆட்கொண்ட இத்தலம் அறந்தாங்கி வட்டத்தில் அறந்தாங்கியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்று பாடுகிறார் மணிவாசகர் தம் திருவாசகத்தில். உன் தந்தையார் அடியர் கூட்டத்துக்கு ஞானப்பிரசங்கம் செய்த இடம் திருப்பெருந்துறை. குருந்த மரத்தடி சங்கரர்க்கு குரு என்று அருணகிரிநாதர் இத்தலத்து கந்தவேளை புகழ்கிறார். 3 திருப்புகழால் இறைவனை போற்றி துதிக்கிறார். கௌமார அட்டவணைப்படி 843, 844, 845 5 திருப்புகழ்களை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் இத்திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்று மகிழ்கிறார் மணிவாசகர். திருப்பெருந்துறை மேவிய கந்தப்பெருமாளே என்று மகிழ்கிறார் அருணகிரிநாதர். திருப்புகழ் 843. இரத்தமும் சீயும் மூளை எலும்பு உள் தசை பசும் குடல் நாடி புனைந்திட்டு இருக்கு மண் சல வீடு புகுந்திட்டு அதில் மேவி இதத்துடன் புகழ் சூது மிகுந்திட்டு அகைத்திடும் பொருள் ஆசை எனும் புல் தெருட்டவும் தெளியாது பறந்திட்டிட மாயா பிரத்தம் வந்து அடுவாத சுரம் பித்து உழைப்புடன் பல வாயுவும் மிஞ்சி பலத்தையும் சில நாள் உள்ளொடுங்கி தடிமேலாய் பிடித்திடும் பல நாள் கொடு மந்தி குலத்து எனும்படி கூனி அடங்கி பிசக்கு வந்திடுபோது பின் அஞ்சி ஜடமாமோ தரித்தனந்தன தானன தந்த திமி திமிந்திமி தீதக திந்த தடுட்டுடுண்டுடு டூடுடி மிண்டிட்டு இயல் தாளம் தனத்தகும் தகு தானன தந்த கொதித்து வந்திடு சூர் உடல் சிந்த ஜலத்துடன் கிரி தூள் பட எரிந்திட்டிடும் வேளா சிரத்துடன் கரமேடு பொழிந்திட்டு இறைத்து வந்து அமரோர்கள் படிந்து சிரத்தினும் கமழ் மாலை மணம் பொன் சரணோனே. ஜெகத்தினின் குருவாகிய தந்தைக்கு அளித்திடும் குரு ஞான பிரசங்க திருப்பெருந்துறை மேவிய கந்த பெருமாளே. ஜெகத்தினின் குருவாகிய தந்தைக்கு அளித்திடும் குரு ஞான பிரசங்க திருப்பெருந்துறை மேவிய கந்த பெருமாளே. தனத்தகும் தகு தானன தந்த கொதித்து வந்திடு சூர் உடல் சிந்த ஜலத்துடன் கிரி தூள் பட எரிந்திட்டிடும் வேளா சினந்து வந்த சூரனின் உடல் சிந்த கடலுடன் கிரௌஞ்சமலையானது தூளாக செலுத்திய வேலை உடையவனே. தலையுடன் கையானது மலர்களை பெய்து போற்றுகின்ற ஒலியுடன் வந்து வானவர்கள் நின்னை வணங்குவதால் அவர்களின் தலையில் மணம் செய்கின்ற மலர் மாலைகளின் நறுமணத்தை கொண்டுள்ள திருவடிகளை உடையவனே. சிரத்துடன் கரமேடு பொழிந்திட்டு இறைத்து வந்து அமரோர்கள் படிந்து சிரத்தினும் கமழ் மாலை மணம் பொன் சரணோனே. திருவடிகளை உடையவனே,
உலகங்களுக்கெல்லாம் குருவாய் விளங்கும் நின் தந்தைக்கு உபதேசம் செய்த குருவே, நின் தந்தையார் தம் அடியவர்க்கு மாணிக்க வாசகர்க்கு ஞான உபதேசத்தை செய்த இடமான திருப்பெரும் துறையில் வீற்றிருக்கின்ற கந்த கடவுளே, இரத்தம், சீழ், மூளை, எலும்பு, உள்ளே இருக்கும் தசை, பசிய குடல், நாடிகள் என்ற இவை கொண்டு கட்டப்பட்டு அழுத்தமாய் கட்டப்பட்டுள்ள மண்ணாலும் நீராலும் இயன்ற உடலில் நுழைந்து அதில் பொருந்தி இருந்து இன்பமாய் பேசும் வஞ்சச் சொற்கள் மிகுதியாய் கிளைத்து எழும் பொருள் ஆசை மற்றவர் தெளிவாய் சொன்னாலும் அறிவுறுத்தினாலும் தெளியாது மேலும் மேலும் பரப்பதாய் விளங்க உலக மாயை என்பது மிக்கு வந்து உண்டாகின்ற வாதம், சுரம், பித்தம் என்னும் இவற்றின் வருந்ததருடன் பல வகைப்பட்ட வாயுக்களும் அதிகரித்து உடலில் இருக்கும் பலத்தை சில நாட்களில் ஒடுக்கி தடியின் மீது கை ஊன்றும் நிலையில் அத்தடியினை பிடித்து நடக்கும் பல நாட்கள் செல்ல இவன் குரங்கு கூட்டத்தவன் என்ன கூறுமாறு உடல் வளைந்து கூனி அடங்கி இறுதியில் அழிவான நிலை வந்திடும். அப்போது தைரியத்தை இழந்து பின் அஞ்சுகின்ற இந்த உடலானது விரும்பக்கூடியதோ? எனவே இந்த பிறவி கூடாது, பிறவி அலம் அலம் பவசாகர கடலை ஒழித்து இரவா வரமருள்வாய், பிறவா வரமருள்வாய் என்று வேண்டுகிறார். திருப்பெருந்துறையில் சிவபெருமான் குருந்த மரத்தடியில் மணிவாசகருக்கு ஞானோபதேசம் செய்தார். ஞான பிரசங்க திருப்பெரும் துறை என்கிறார் குருநாதர். அதனால்